நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா லேப்டாப் எப்படி பை பண்ணணும்னு சுத்தமா தெரியாது. அவங்களுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய தவறுகளை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம். அவங்க சொல்லுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன். அவங்க செய்யக்கூடிய பெரும்பாலான தவறுகள் இந்த பிராண்ட், அதாவது லேப்டாப் பிராண்டை பொறுத்து அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. இந்த லேப்டாப் பிராண்ட், இந்த ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், இந்த குறிப்பிட்ட பிராண்ட் வந்து ரொம்ப அதாவது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நினைப்பு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு திங்கிங் தான் இருக்கு. அதே மாதிரி அப்படிதான் நினைச்சு வாங்குறாங்க இது வரைக்கும் லேப்டாப். ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா பிராண்ட்ஸை பொறுத்து எந்த ஒரு லேப்டாப்புமே டிஃபரெண்ட் ஆகாது. சாரி, எனக்கு தெரியாது. முதல்ல வந்து லேப்டாப் வாங்கக்கூடியதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அது என்ன 3 தகுதி? அந்த முக்கியமான காரணங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஒரு சிறந்த லேப்டாப்பை நீங்க வந்து வாங்கிடலாம். அந்த முக்கியமான 5 காரணங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். வணக்கம் பங்காளிகளா. நம்ம வந்து ஏன்னா என் பேர் வந்து மதன்குமார். நம்ம சிஸ்டம் சர்வீஸ், பிரிண்டர் சர்வீஸ், பிசி பில்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிசி பில்டு இல்லைன்னா சிஸ்டம் சம்பந்தமான ஏதாவது சர்வீஸ் தேவைப்படுதுன்னா என்னோட கான்டாக்ட் வந்து கீழே இருக்கு. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நம்ம வேணும்னா இங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோலயே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என்னோட சேனல்லே வந்து நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். வேணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு லேப்டாப்பை எப்படி வாங்கலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்குவோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோ முன்னாடியே சொல்லிக்கிறேன் 5 காரணங்கள் இருக்குன்னு. அந்த 5 காரணங்கள்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸர். ஃபர்ஸ்ட் மட்டும் கிடையாது, ரொம்ப மஸ்ட். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி வந்து அதாவது ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர். இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவரு. ஒரு லேப்டாப் வாங்கணும்னா பாத்தீங்கன்னா ப்ராசஸரை பொறுத்தே வாங்கணுமே. டேய், பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்க என்னடா பார்வை, அங்க என்ன பார்வை, அங்க என்ன தவிர இந்த பிராண்ட்ஸை பொறுத்து வந்து எதுவுமே டிஃபரெண்ட் ஆகாது. ஏன்னா ரெண்டுமே வந்து ப்ராசஸர், அதாவது எந்த ஒரு பிராண்ட்ஸா இருந்தாலுமே எந்த ஒரு கம்பெனிக்காரங்களா இருந்தாலுமே ப்ராசஸர்ங்கிறது ஒரு 2 குறிப்பிட்ட பிரைவேட் நிறுவனத்தை இருந்தே வாங்குறாங்க. அதாவது இந்த 2 ப்ராசஸர் தயாரிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராண்டுக்கு அதிகமாகவும் அந்த பிராண்டுக்கு கம்மியாகவும் கொடுக்கறது கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசஸர் தான் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ராசஸர்ல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இன்டெல், ஏஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 பிராண்ட் இருக்கு. இந்த 2 பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்டெலை பொறுத்த வரைக்கும் வந்து 4 வேரியன்ட் இருக்கு. i3, i5, i7, i9 சொல்லிட்டு 4 வேரியன்ட் இருக்கு. அதே மாதிரி ஏஎம்டிலே 4 வேரியன்ட் இருக்கு. Ryzen 3, Ryzen 5, Ryzen 7, Ryzen 9 சொல்லிட்டு இதுலயே 4 பிராண்ட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த 4 வேரியன்ட் இருக்கு. இப்ப இந்த 4 வேரியன்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூசேஜ், அதாவது இப்ப 2 லேப்டாப் யூஸ் பண்றவங்கள 2 விதமா பிரிச்சுக்கலாம். ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. ஒன்னு ஹெவி யூசர்ஸ், இல்லைன்னா லைட் யூசர்ஸ். இந்த ஹெவி யூசர்ஸ் எடுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கேமிங் யூஸ் பண்ணுவாங்க, ஆப் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க, எடிட்டிங் பண்ணுவாங்க. முக்கியமா எடிட்டிங் பர்பஸ் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி 3D மாடலிங் பண்ணுவாங்க. இவங்க மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெவி யூசர்ஸ். இந்த லைட் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ லேப்டாப்லாம் கிடையாது, நான் யூஸ் பண்றது ஜஸ்ட் வீடியோ பார்ப்பேன், வேற வெப் ப்ரௌசர்ல தான் கிடைப்பேன். பொழுதுனைக்கு யூடியூப் இந்த மாதிரி வீடியோஸ்ல மற்றபடி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா லைட் யூசர்ஸ். இவங்க இந்த ஹெவி யூசர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெவி யூசர்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். ஹெவி யூசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர்ல முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு மேலேயாச்சும் உழைக்கணும். அந்த ப்ராசஸர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஃபிக்ஸ் சொல்லிட்டு 2 இருக்கு. அந்த சஃபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்டெலை பொறுத்த வரைக்கும் 4 சஃபிக்ஸ் இருக்கு. அதாவது யூ, பி, ஹெச், ஹெச்எஸ் இந்த 4 இது இருக்கு. அதே மாதிரி ஏஎம்டில வந்து பாத்தீங்கன்னா யூ, ஹெச், ஹெச்எஸ் சொல்லிட்டு 3 இருக்கு. இதுல இருந்து இந்த ஹெவி யூசர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெச் இல்லைன்னா ஹெச்எஸ்ல போயிருங்க. உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெச்எஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து பெர்ஃபார்மன்ஸ், நீங்க பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்காதீங்க. உங்களோட ப்ராசஸர், அதாவது உங்களோட யூசர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா இருக்குமே தவிர பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சார்ஜ் அவ்வளவா கொடுக்காது. அதே மாதிரி நீங்க சார்ஜ் போட்டே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஹெவி யூசர்ஸ். இந்த லைட் யூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து யூ ப்ராசஸர், யூ சீரீஸே உங்களுக்கு போதும். உங்களுக்கு அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெச் இதெல்லாம் போறீங்கன்னா அது உங்களோட விருப்பம். உங்களோட லைட் யூசர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ சஃபிக்ஸே உங்களுக்கு போதும். அது வந்து பாத்தீங்கன்னா சார்ஜும் அதிகமா நிற்கும். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்குமே தவிர இந்த கேமிங் யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். உங்களோட லைட் யூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரேம். இந்த ரேம் வந்து பாத்தீங்கன்னா ஹெவி யூசர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் மினிமம் 16 GB ரேம், அதாவது 16 GB ரேம் இருக்கிற மணிக்கு வாங்கிடுவாங்க. இந்த லைட் யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற லேப்டாப் எல்லாமே பாத்தீங்கன்னா மினிமம் 8 GB ரேம் இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த 8 GB ரேமே உங்களுக்கு வந்து லைட் யூசர்ஸ் வந்து போதும். இந்த ஹெவி யூசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமமே 16 GB ரேம் இருக்கிற மணிக்கு வாங்கிக்கோங்க. அதுவே உங்களுக்கு வந்து ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ்.
இந்த ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு முக்கியமானதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெவி யூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டி இருக்கிறதே நீங்க வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா எஸ்எஸ்டி அதாவது ஹெவி யூசர்ஸ் மட்டும் கிடையாது, 2 பேருக்குமே ஒரே இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டி பில்டு பண்ணி இருக்கதே நீங்க வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டியோட ஸ்பீடே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எஸ்எஸ்டி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த ஸ்பீடு தெரியும். அதனால நீங்க வந்து எஸ்எஸ்டி வாங்கிக்கோங்க. இல்ல எனக்கு முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் நான் வந்து சேவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தனியா ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் கூட நீங்க வந்து அதோட சேர்த்தே வாங்கி வச்சுக்கோங்க. நீங்க வந்து இந்த எஸ்எஸ்டி இருக்கிறதே வாங்கிக்கோங்க. இந்த ஹெவி யூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த 2 பேருக்குமே ஒரே இது எஸ்எஸ்டியே போட்டு வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜிபியு அப்படின்னு சொல்லக்கூடிய கிராபிக்ஸ் கார்டு. இந்த கிராபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி சொல்றது இன்டெலும் ஏஎம்டியும் பாத்தீங்கன்னா அவங்களோட செப்பரேட்டா ஒரு கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. இந்த இன்டெலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐரிஸ் எக்ஸ்ட்ரீம்லயே அவங்களோட கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. இந்த ஏஎம்டி பாத்தீங்கன்னா ரேடியன் அவங்களோட கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராசஸர் கம்பெனிக்காரங்க குடிக்கக்கூடிய ப்ராசஸரு. இதை தவிர்த்து எனக்கு வந்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னொரு டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. டெடிகேட்டட் வந்து பாத்தீங்கன்னா NVIDIA கிராபிக்ஸ் கார்டு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. NVIDIAல வந்து பாத்தீங்கன்னா 2 இது இருக்கு, அதாவது GTX RTX இருக்கு. இந்த GTX வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓல்டு, அதெல்லாம் நீங்க அதாவது உங்களோட யூசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகாது. அதனால அதாவது ஹெவி யூசர்ஸ்க்கு நான் சொல்றது, ஹெவி யூசர்ஸ்க்குலாம் இந்த GTX செட் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6000 7000 செலவு இருந்தாலும் பரவாயில்ல RTX மென்ஷன் பண்ணி இருக்கதே வந்து வாங்கிக்கோங்க. இந்த சரி ஹெவி யூசர்ஸ் இருக்கிற கிராபிக்ஸ் கார்டு சொல்றேன், எனக்கு நான் சொல்ல மாட்டேன்னு பாத்தீங்கன்னா உங்க லைட் யூசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் கார்டுலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதான் கிடையாது. உங்களுக்கு வந்து ப்ராசஸர் கொடுக்கக்கூடிய அந்த கிராபிக்ஸ் கார்டே போதும். மத்தபடி இந்த எடிட்டிங் பர்பஸ் இந்த மாதிரி ஹெவி எடிட்டிங் பாத்தீங்கன்னா அவங்கள மாதிரி ஆளுகளை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்பெசிபிகேஷனும் உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து பாத்தீங்கன்னா நார்மல் எல்இடி இருக்கு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா OLED சொல்லிட்டு இப்போ புதுசா வந்திருக்கு. இந்த ரெண்டுமே வந்து இதுல OLED டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விலை கூட. அதனால நீங்க வந்து வாங்குறது வந்து உங்களோட விருப்பம். அதே மாதிரி எனக்கு ஒரு லேப்டாப் ஒரு 3 வருஷம் 2 வருஷத்துக்கு மேல ஒரு 2 வருஷத்துக்கு மேல உழைச்சாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர்ல வாங்கக்கூடிய முக்கியமானது அந்த ஜென். இந்த ஜென்னு வந்து பாத்தீங்கன்னா இன்டெல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா இருக்கிறது 14 ஜென்னு. ஆனா உங்களுக்கு ஒரு 2 வருஷமாச்சும் உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மினிமம் 10th ஜென்னுக்கு மேல இருக்கிற 10th ஜென் இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கிறதே வாங்குங்க இன்டெல்ல. AMD பக்கம் போனீங்கன்னா AMD பக்கம் வந்து பாத்தீங்கன்னா 8 ஜென் வரைக்கும் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மணிக்கு வேணும்னா ஒரு 15 அதாவது 5th ஜென்ல இருந்து ஆச்சும் வாங்குங்க. ஹெவி யூசர்ஸா இருக்கட்டும் லைட் யூசர்ஸா இருக்கட்டும் 5th ஜென்ல இருந்து வாங்குறீங்க உங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு உழைக்கிறதுக்கு அந்த இது யூஸ் பண்ணும். எதற்காக இப்படி வாங்க சொல்றேன்னா சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு புது சாஃப்ட்வேர் வருது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிசினஸ் சம்பந்தமா இருப்பீங்க, இல்லைன்னா நீங்களே ஒரு ஜாப்ல இருப்பீங்க. அப்படி பார்த்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஜென்னு வந்து நீங்க முக்கியமா கனெக்ட் பண்ணி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர்லாம் எந்த ஒரு லாக்குமே இல்லாம ரன் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த முக்கியமா கவனிக்க வேண்டியது இருந்தது. அதே மாதிரி இந்த லைட் யூசர்ஸ்க்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன், நீங்க வந்து MS Office யூஸ் பண்ணுவீங்களா, கட்டாயமா MS Office யூஸ் பண்ணுவீங்கன்னா அந்த லேப்டாப் பை பண்ணும் போதே கீழே வந்து MSO இல்லைன்னா MS Office சொல்லி மென்ஷன் பண்ணிக்கும். அப்படி இருக்கிற ஒரு லேப்டாப் கூட நீங்க பை பண்ணுங்க. அப்படி இல்லாத நீங்க பை பண்ணீங்கன்னா நீங்க தனியா MS Office வந்து பெய்டு பண்ற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்க கவனமா பாத்துக்கிறணும். MS Office இருக்கான்னு சொல்லி நீங்க இப்ப ஒரு ஆன்லைன்ல வாங்குறீங்கன்னா நீங்க வந்து MSO இல்லைன்னா MS Office சொல்லி மென்ஷன் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு ஆஃப்லைன்ல போய் அதாவது ஒரு ஸ்டோர்ல வாங்குறீங்கன்னா அவங்க வந்து கட்டாயமா கேட்டுக்கோங்க, அதுல வந்து MS Office இன்பில்டா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. அதை வந்து நீங்க ப்ராப்பர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இந்த லேப்டாப் வாங்கணும்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி ஆளுகளுக்கு வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திப்போம். வணக்கம் பங்காளிகளா, நன்றி.